வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நாம் இப்போ கரம் மசாலா பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த கரம் மசாலா பொடி பிரியாணிக்கும் யூஸ் பண்ணலாம், சிக்கன், மட்டன், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியனுக்கெலாம் யூஸ் பண்ணலாங்க. பட்டை, பெரிய பட்டை ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 10, பிரிஞ்சி இலை ஒரு 4 இலை, ஜாதி பத்திரி 10 கிராம், மராட்டி மொகு 10 கிராம், கல்பாசி 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம். ஆனால் அவ்வளோ வேண்டாம், 4-5 போதுங்க. அன்னாச்சி பூ 10 கிராம் எடுத்துக்கோங்க. கிராம்பு 10 கிராம், மிளகு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சுருள் பட்டைன்னு விற்கிது அது கடையில், அது வாங்கிக்கோங்க. பட்டையிலேயே சுருள் பட்டைன்னு வாங்க. இது ஒரு 10 கிராம் வாங்கிக்கோங்க. சோம்பு 10 கிராம். ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதும் காஷ்மீர் சில்லி போட்டு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. அப்போ தான் பொடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது காரத்துக்கு இல்லை, கலருக்கு. சோம்பு போட்டு லைட்டாக வறுத்துடுங்க. ஸ்டவ்வை ஸ்லோவாக வைங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. இந்த கரம் மசாலாவுக்கு எல்லாம் லைட்டாக வறுத்தா போதுங்க. ரொம்ப வறுத்திங்கன்னா அதோட வாசனை, டேஸ்டெல்லாம் மாறிடும். அதனால் லைட்டாகவே வறுத்து எடுத்துடுங்க. ஒரு 2 நிமிஷம் கூட வேண்டாம், சீக்கிரமாகவே வறுத்து எடுத்துடலாம். அன்னாசி பூ போட்டுக்கிட்டேங்க. மராட்டி மொகு போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. சுருள் பட்டை போட்டுக்கிட்டேன். இது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாங்க, 3 மாதம் வச்சுருந்தா கூட கெடாது. இது வண்டுலாம் வராது. கடையில் வாங்கிறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனைலாம். கல்பாசி வறுத்து எடுத்துக்கிட்டேன். பிரிஞ்சி இலை எடுத்துக்கிட்டேங்க வறுத்து. மிளகு, ஜாதி பத்திரி, இது ரொம்ப வாசனையை கொடுக்கும். இது ஏலக்காய் 4-5 எல்லாம் போட்டு வறுத்துட்டு லாஸ்ட்டாக ஏலக்காய் போட்டு வருங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பேனில் கொட்டி நல்லா வறுத்துடுங்க. ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டுக்கங்க. இது நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு பாருங்கள். இது பிரியாணிக்கு, சிக்கனுக்கு, மட்டனுக்கு, வெஜ்ஜு பிரியாணிக்கு, சப்ஜிக்கு எல்லாத்துக்குமே இது போடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கரம் மசாலா. பிரியாணிக்கும் இது நிறைய யூஸ் பண்ணலாம், குருமாக்கு பண்ணலாம். ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டேன் 1 மாதத்துக்கு. நீங்கள் நிறைய வேணும்னா மிஷினில் கூட கொடுத்து அரைக்கலாங்க. ஹோம்மேட் கரம் மசாலா பொடி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.